வந்தாலும் பரவாயில்ல, லேட்டா சூப்பரா இருக்குது. சிஎம் விஜய்ன்றத ஒரு டைட்டில் ஆனந்த கண்ணீர் உள்ள ஆனந்த கண்ணீர் எதனால சார்? அவர் கடைசி படம்ன்றதுனால ரொம்ப இதுவா இருக்கு. வேற லெவல் வேற லெவல். எத்தனையோ தளபதி படம் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணதும் இல்ல. கடைசியில எனக்கு கண்ணு கலங்குது. படம் எப்படினா இருக்கு? சூப்பர் இருக்கு படம். நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இத பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? பயங்கர திக்குலா இருந்துச்சு மேடம். இந்த படம் வந்து செம்மையா இருந்துச்சு. கடைசி படம் வேற, எங்க தளபதி இது வேற, இது வேற. லாஸ்டா அந்த டான்ஸ் எல்லாம் பாக்கும்போது என்ன தோணுச்சு? செம்ம சான்ஸே கிடையாது. வேற மாதிரி கார்ட்லாம் வந்து போட்டுருக்கதா சொல்றாங்க இல்லையா, சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் போட்டுருக்காங்களா? போட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு தியேட்டர் ரெஸ்பான்ஸ்? அதான் சொல்றேன், இந்த கடைசி படம் வந்து எதிர்பார்க்க, இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட வந்துட்டு இவ்வளவு திகழா இருந்திருக்குமான்னு தெரியல. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. வேற மாதிரி. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங்லாம் கொடுக்கவே முடியாது. ஓகே, சூப்பரா இருக்கு. வேற லெவல், நல்லா பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எதிர்பார்த்து பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்க ரொம்ப நல்லா. லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அது நினைக்கும் போது எப்படி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் வருத்தமாவும் இருக்கு. இன்னும் நிறைய படம் வந்தா நல்லா இருக்கும். நம்ம தளபதி மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. இவ்வளவு நாளைக்கு அப்புறமா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஜான்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்பதான் ரிலீஸ் ஆகுது. சோ ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டுக்கு ஒரு தேங்க்ஸ். படத்தை வெளியில வர விடாம சொன்னாங்களா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்பாங்க முன்னாடி தளபதி விஜய்னு வரும், இப்போ வந்து முதலமைச்சர் விஜய்னு போடுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அந்த டைட்டில் கார்டு பாக்கும்போது சூப்பரா இருந்தது. இன்னொரு ஃபீல் என்ன, இதுக்கப்புறம் தளபதி மூவி தியேட்டர்ல பார்க்க முடியும் ஒரு ஃபீல். பட் ஓவராலா சூப்பரா இருந்தது. அவுட் ஆஃப் 10 அப்படினா ஜனநாயகனுக்கு எவ்வளவு சார் ரேட் பண்ணுவீங்க? 100 இருக்கா? 100 ரேட்டிங். 1000 10,000. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறீங்க இல்லையா? ஆமா, வெயிட்டிங் பண்ணி சூப்பரான வைப் கொடுத்துருக்காங்க. டைமிங் வைப் அது எல்லாம் என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜனநாயகன் டைட்டில் கார்டு பாக்கும்போது எப்படி இருந்தது? ஜனநாயகம்ங்கிறது சரியான இப்ப டைமிங். இல்ல சார், கார்டு வந்து சீஃப் மினிஸ்டர் வந்துச்சு இல்லையா, அதுக்கே பாக்கும்போது எப்படி இருந்தது? சூப்பர். டைமிங் வைப் தான். அழுக வச்சிட்டாங்க லாஸ்ட் சீன். கண்டிப்பா பாருங்க. போன்ல பாத்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லாங்க, நேர்ல பாருங்க, ரசிகர்களோட பாருங்க. அப்புறம் பாக்குறது எப்படி இருக்கு? அழுதுட்டேங்க கடைசிங்க. அழுக வச்சிட்டாங்க டைரக்டர். லிட்டரலி அந்த உள்ள ஒளிச்ச உயிரே சாங் இருக்கும். சோ அது வந்து நீங்க ஆடியோ லான்ச்ல பாத்துருப்பீங்க. சோ இப்போ வந்து லாஸ்ட் சீன்ல போட்டு அவரோட பழைய வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப அழுக வச்சிட்டாங்க. சோ ஸ்பாயிலர் தான். எல்லாரும் கண்டிப்பா படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. 100 கோடி விருதி, 500 கோடி விருதி, எல்லா கோடி நம்ம தான். எலெக்ஷன் நம்ம தான், கலெக்ஷன் நம்ம தான். போயிட்டு வரேன். பர்த்டே ஆனால அழுதுட்டே தான் இருந்தா. படம் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. அலற அளவுக்கு என்ன? எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும். நீங்க ரொம்ப விஜய் பிடிக்கும். சோ இது லாஸ்ட் மூவி அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து எப்படி? ரொம்ப சோகமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு எல்லாம் பாக்கும்போது தியேட்டர் வைப் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறீங்களா, ஜான்ல எதிர்பார்த்தது இப்பதான் ரிலீஸ் ஆகுது. சோ அந்த கேப் வந்து உங்களுக்கு அது எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடாம அப்படியே வச்சிருந்தா அழகா இருக்கு. The one last time அந்த டி-ஷர்ட் பர்த்டே காண்டி நீங்க வந்து இந்த டிக்கெட் கண்டிப்பா வாங்கணும். டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்க சிரமப்பட்டீங்களா? ஆமா, கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். நீங்க தளபதி ஃபேனா இல்ல? ஆமா, நாங்க எல்லாரும் தளபதி. லீவ் போட்டு ஸ்கூல் லீவ் போட்டு ஆபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கீங்க. நாள் கழிச்சு இந்த ஜான்ல வர வேண்டிய படம் இல்லையா, இப்போதான் வந்திருக்கு. சோ அது எப்படி? லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, லேட்டா சூப்பரா இருக்குது. சிஎம் விஜய்ன்றத ஒரு டைட்டில். இந்த சிஎம் ஓட பிரசன்ஸ் எல்லாம் வந்து வருது, கோட் போட்டுட்டுலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கா? அதுல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. படமே வேற லெவல். அந்த டைட்டில் கார்டு பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? சீஃப் மினிஸ்டர் சிஎம்ன்ற ஒரு தனி அப்பா. நீங்க சிஎம் ஓட ஃபேன் தானா? அப்படி சின்னதுல இருந்தே நீங்க விஜய் பையன் 5 வயசுல இருந்து விஜய் ஃபேன். ஓகே, அதனால நீங்க வந்து கூட்டிட்டு வரணும். எப்படியே ஃபர்ஸ்ட் என்ன கூட்டிட்டு போகணும்னு சொன்னா கண்டிப்பா என் பிள்ளை நிறைவேறும். அப்பா அம்மாவும் பார்க்கணும். நீங்க வந்து இந்த டிக்கெட் வாங்குறதுக்குலாம் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருந்துச்சா? இல்ல எதுவுமே இல்ல. நான் இது நார்மலா தான். இன்னைக்கு காலைல கூட 180 தான் டிக்கெட் ரேட்டு. பாக்ஸ்ல அப்படிதான். பாக்ஸ்ல கொடுத்தாங்க, ஓபன் பண்ணல. ஆனா காலைல தான் ஓபன் பண்ணாங்க பாக்ஸ்ல. வாங்குறது 180 250 தான். நீங்களும் விஜய் ஃபேனா சார்? ஃபேமிலியாவே விஜய் ஃபேன். ஓகே, அதனால பார்க்கணும்னு கண்டிப்பா பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சோ இப்போ விஜய் ஆனாலும் வந்து விஜய் ஆனந்த கண்ணீர் உள்ள. ஆனந்த கண்ணீர் உங்களுக்கா சார்? எனக்கு வந்துரும். எதனால சார்? அவர் கடைசி படம்ன்றதுனால ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே, கடைசி படம் அப்படினால டான்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. டான்ஸ் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது. படம் மாசா இருந்துச்சு. இந்த லீக்லாம் ஆனாலும் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து பெருசா இல்ல. நல்லா அதெல்லாம் வொர்க் ஆகுது. அண்ணனோட FTFSனாலே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பேரு விஜய். FTFSனாலே விஜய்னாலே FTFS. FTFS எப்படி சொல்றது, எல்லாரும் முன்னாடியும் நம்ம பாக்குறது வந்து தனி சந்தோஷம். யார் படமும் எந்த படமும் சின்ன வயசுல இருந்து FTFSனா
அண்ணன் மட்டும்தான். நாங்க எல்லா FDFSக்கு எப்படியாச்சும் டிக்கெட் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அதுவும் லாஸ்ட் FDFS சொல்ல வேணாம், ரொம்ப இதுக்கப்புறம் FDFS இந்த கிடையாது. ஷர்ட் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஜான்ல பண்ணதா இல்ல இப்போ பண்ணதா? நாங்க ஜான்ல வாங்கி வச்சுட்டு முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் படம் வரல, பத்திரமா வச்சுட்டு வந்தா தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் லீக்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம எதுவும் சொல்ல விரும்பல, ஆயிடுச்சு. ஹானரபிள் சிஎம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு போட்டாங்களே, அது Honorable. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ, theatre அதுக்குதான் அதுக்குதான் வந்தீங்க. அந்த Okay. எல்லாருமே அதுதான் அந்த முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்னு போடுறதுதான். ஐயோ தியேட்டர்லாம் அது சொல்ல முடியாது. போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா கடைசியா போட்டாங்க ஆனரபிள் சிஎம்னு. அதுதான், வேற என்ன சந்தோஷம் வேணும், இதுதான் மெயின். இப்போ ஜனநாயகனோட பாட்டு எல்லாமே வந்து எலெக்ஷன் டைம்ல கேம்பெயின் சாங் மாதிரி அது நிறைய வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எங்க அவரோட கூஸ்பம்ஸான மொமெண்ட் இருந்தாலும் அந்த பாட்டு கேட்டுட்டே இருந்தோம் இல்லையா? இப்போ அந்த பாட்டை தியேட்டர்ல பாக்குறது எப்படி இருக்கு? தியேட்டர்ல எஃபெக்ட் அந்த ராவண மவண்டாலாம் ஐயோ நிறைய வாட்டி கேட்டுட்டோம். இருந்தாலும் என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற மாதிரி இருக்கு. டான்ஸ் எல்லாம் டான்ஸ் அந்த யாருகிட்ட வந்து கேக்குறீங்க? ஒரு ஸ்டெப்பும் நீங்க பாக்கலையா? இல்ல FDFS எப்படி எனக்கு வந்து சீட் டிக்கெட் கிடைக்கல எனக்கு, அதனால எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் அப்படி இப்படி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டா கிடைச்சிருச்சு இங்க காசி கிடைச்சிருச்சு. டாக்டர். தான் டிக்கெட் ஆமா, நேத்து 12 மணிக்கு தான் எப்படியாச்சும் Ticket வந்துடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரணும். அண்ணனை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரதர்ஸா ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட நான் வந்து அபவ் 48 ஏஜஸ்ல இருக்கேன். இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கறது இது வரைக்கும் நான் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. தளபதி லாஸ்ட் படம் ஜனநாயகன். ஜனநாயகம் மீன்ஸ் நிறைய மெசேஜஸ்கள் மக்களுக்கு நிறைய மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க. எதிர்பார்த்துதான் வந்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்த்து தான் வந்தோம். எதிர்பார்த்ததை விட இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாவே இருக்கு. Okay. ஏன்னா வந்து ஒரு பாடசாலையிலே அங்கதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமே அதுவே வந்து தளபதினா குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு உயிர். அவர் வந்து ஒரு விஷயத்த நியூஸ் ஃபாலோ பண்றாரு சொல்றாரு அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு குட் டச் பேட் டச் அந்த மாதிரி பண்ணினா வெளியில இருக்கிறவங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா யாரு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு வந்து டச் பண்ணாலும் நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, அம்மா இதை கண்டுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து ரொம்ப தகவல் ரொம்ப தான் இருக்கு. சிஎம் சார் அப்படின்னு அந்த சீஃப் மினிஸ்டர் ஹானரபிள் சிஎம் விஜய் அப்படின்னு இல்ல கண்டிப்பா அது எப்படி இருக்கு? அது பயங்கரமா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, வார்த்தையால சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஐயோ அதிருது அல்டிமேட். அந்த படம் வந்து லீக் ஆயிடுச்சு. அது இல்லைங்க, என்ன லீக் ஆனாலும் தளபதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இப்போ ரீ ரிலீஸ் படங்கள்லாம் பாப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எத்தனை தடவை இல்ல பார்க்கணும்? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி எத்தனை வாட்டி, ஆனா நாங்கெல்லாம் வந்து பார்க்கவே இல்ல. Okay. நாங்க வந்து புது ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்து அத போல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்திருக்கோம். பாட்டு டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மெலோடியான ஒரு சாங் கொடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணுக்காக வேண்டிய ஒரு அப்பாவுடைய அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. அதிரடியான சாங்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் விஜய் அவர்களுடைய ஃபேன்? நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசுல இருந்தே விஜய் சார்னு அப்படி ஒரு பிடிக்கும் எனக்கு. அவருடைய பாட்டுக்கள்ல இருந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சிங்கரும் கூட. அதனால அவருடைய பாட்டுக்கள் முதல் கொண்டு டான்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ரசிப்பேன் நான். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. மக்கள் கண்டிப்பா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா வந்து பெண்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பாருங்க, ரொம்ப முக்கியம். பெண்கள் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். தேங்க்யூ. பாலிட்டிக்ஸ் வந்து ஃபேக்டா இதுல சொல்றாரு, இனிமே நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபேக்டா சொல்லுவாரு. நிறைய பேர் கண்ணு கலங்கி, நீங்க கூட அப்படிதான் வந்த மாதிரி இருக்கு. எதனால அப்படி? படம் பார்த்த அந்த மாதிரி படம் அந்த மாதிரி ஸ்டோரி எப்படி ஸ்டோரி இருக்கு? அந்த மாதிரி வரல ஒரு படம். வேற ஏதாவது எமோஷனலா அந்த மாதிரிலாம் இருக்கா? வார்த்தையே இல்ல. ஒன் லாஸ்ட் டான்ஸ் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு? வேற லெவல்.